எல்லாருக்கும் வணக்கம். திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு வர்றாங்க. அதை நாங்க பரிசீலனை செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த திமுக கட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டசபையில இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்கள் மனசுல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சட்டசபையில அப்பாவை காணும் அப்படின்னு முதல்வர் பேசினார் இல்லையா, அதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. திருவாரூர் மாவட்டத்துல திமுக நிர்வாகி மதிவாணன் அவங்களுடைய திருமண விழாவில் கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த விழாவில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க பேசும்போது, இன்னைக்கு நாட்டில் நமக்கு பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு, பவர் கட் ஆகுது, அதுவும் சிஎம் தொகுதியிலேயே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, வாக்குறுதிகள்லாம் அவங்க நிறைவேற்றலை. மெயினா பார்த்தோம்னா மேட்டூர் அணை, இது காலம் காலமாக இந்த மேகதாது அணை பிரச்சனை இருக்குதுதான். மேட்டூர் அணை திறக்கப்படலை. ஸோ இதையெல்லாம் பத்தி உதயநிதி ஸ்டாலின் விளக்கமா சட்டசபையில பேசினாங்க. ஆனா அதுக்கு முதல்வர் விஜய் அதுக்கேற்ற பதில் தானே சொல்லியிருக்கணும். அந்த பதில் எதுவுமே சொல்லாம உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி எதுக்காக அந்த குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டசபையில குட்டி ஸ்டோரிக்கு எதுக்கு அவர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அதனால அப்பாவை அங்க தேடாதீங்க, இந்த ஸ்டாலின் மக்கள் மனசுல எப்போதுமே பதிஞ்சிருக்கேன், நீங்க தேடுற இடத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன், ஆனா மக்கள் தேடுற இடத்துல ஆளா நான் தான் நிற்பேன். சட்டசபையில நான் இருக்கிறனோ இல்ல நான் சட்டசபையில இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, ஆனா மக்கள் மனசுல என்னைக்குமே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவரும் அரசியலுக்கு 60 வருஷங்கள் ஆகிடுச்சு இல்லையா, இந்த 60 வருஷமே அவரு மக்களாதான் இருந்திருக்காராம் அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்லியிருக்காரு. ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைன்னாலும் மக்களுக்காக பணி யார் செய்யறாங்களோ அவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்ப கடந்த 5 ஆண்டுகள் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும், நான் செஞ்சதை மாதிரி வேறு யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவ்வளவு ஆய்வுகள் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த திட்டத்துல எல்லாம் என்னுடைய கையெழுத்து தான் இருக்கும். நீங்க வேணா கோட்டையில போய் பாருங்க, அங்க இருக்க ஃபைல்லாம் எடுத்து பாருங்க, அங்க இன்னைக்கும் ஸ்டாலின் தான் இருக்கிறாரு, அதனால கோட்டையிலையும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. திமுக கூட்டணியில இருந்து நாங்க யாரையுமே இது வரைக்கும் வெளியேற்ற விடல, அவங்களாதான் வெளியே போனாங்க. நாம அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா கட்சி அவங்களோடது, அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு அவங்க போகணும், அதுதான் என்னுடைய தர்மம், என்னுடைய கடமையும் அதுதான். ஆனா நாங்க மக்கள் திமுக கூட்டணியே தேவையில்லை, தனியா நிக்கணும்னு சொல்றாங்க. சோ கூடிய சீக்கிரம் மக்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்க அதை நிச்சயமா அதுக்கான பரிசீலனை நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் அவர்கள் ரிசல்ட் வந்த மறுநாளே சொல்லிக்காம அவங்க போயிட்டாங்க. சோ இதற்கு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. சோ இத்தனை வருடம் காங்கிரஸ் திமுக கூட பயணிச்சிருக்குது. ஒரு கட்டத்துல காங்கிரஸ்க்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் துணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சோ இப்படி இருக்கும்போது 5 சீட்டு நீங்க பெற்றிருக்கீங்க, 5 எம்எல்ஏ ஆகியிருக்கீங்க, ஆனா நீங்க சொல்லிட்டாவது போயிருக்கலாம், இது மாதிரி நாங்க போறோம், எங்களுக்கு ஆட்சியிலையும் அமைச்சரவையிலையும் பங்கு தர்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் தர்றாங்க, அதனால நாங்க போறோம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா IUML இடதுசாரிகளான சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, நாங்க போகட்டுமான்ற மாதிரி கலந்து ஆலோசிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நாங்க ஓகே அது உங்க இஷ்டம், ஏன்னா கட்சி உங்களுடையது, கொள்கைகள் உங்களுடையது, நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆதரிச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரியும் திமுக தலைமை சொல்லிட்டாங்க. கடைசியாக விசிக பக்கம் வந்தோன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே தான், உங்களுடைய நிலைப்பாடு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மக்களுடைய தீர்ப்பையும் அவங்க ஒரு மனதா ஏத்துக்கிட்டாங்க. நாங்க எதிர்கட்சியா இருந்து பணியாற்றுவோம், மக்களுடைய தீர்ப்பை நாங்க தலை வணங்கி ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து சட்டமன்றத்துல அவங்க மக்களுடைய சார்பா அவங்க குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஆளும் கட்சி கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கோம், 40 நாள் தான் ஆயிருக்கு, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, 6 மாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு 6 மாசம் கழிச்சு கேட்டா மறுபடியும் 6 மாசம், திரும்பி 6 மாசம் கழிச்சு கேளுங்க, மறுபடியும் 6 மாசம். இந்த 2 கிலோமீட்டர் மாதிரி இது போயிட்டே தான் இருக்குமே தவிர இது ஒரு ஃபைனலா ஒரு டெசிஷன் வருவாங்களா என்ன அப்படின்றது ஒரு டவுட் தான். எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மின்வெட்டுல ஆரம்பிச்சு, பாலியல் தொல்லைகள் ஆரம்பிச்சு, மகளிர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது 60 வயசு கிழவியா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, 3 வயசு குழந்தையா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா கும்மிடிப்பூண்டி
ஸ்டோரியிலையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. அதை பத்தி விவாதிக்கலாம்னா விவாதம் கிடையாது, மின்வெட்டு கிடையாது. இதை தாண்டி விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு இருக்கு, பயிர்க்கடன், மேகதாது அணை, நாட்டுக்கு தேவையான இவ்வளவு இருக்கும்போது இதை பத்தி விவாதிக்கும் போது வாய் திறக்காம இருந்துட்டு அந்த குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பாவை காணுன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஆனா அந்த குட்டி ஸ்டோரிக்குமே வந்து பயங்கரமான வந்து ஒரு கண்டனம் தான் வலுத்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆப்போசிட் சைட்ல என்ன பேசணுமோ அதுவும் பேசிட்டாங்க. நீங்க வந்து அப்பாவை காணும்னு சொல்றீங்க, அப்பாவாது இங்கதான் இருக்கிறாரு, அப்பா எங்க இருக்காருன்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, தெரியும். நீங்க யார அப்பான்னு சொல்றீங்கன்றது தெரியறத வச்சுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? செங்கல்பட்டு ஹைகோர்ட்ல என்னுடைய கணவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி தேடுறாங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து அந்த இடத்துல அப்பாவை காணும், மனைவியை காணும், கணவனை காணும்னு பேசியிருக்க கூடாதுதான். இதையெல்லாம் தாண்டி அல்டிமேட்டா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் இன்பநிதி அவர்கள் அவங்க ஒரு இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருந்தாங்க. ஜஸ்ட் செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவியை கணவனை காணும் அப்படின்னு தேடுற மனைவி கதை தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாருங்க இல்லையா? அதை வந்து எடுத்து போட்டு அநேகன் படத்துல தனுஷாருடைய சாங் ஒன்று வரும், டங்க மாதிரி ஊதாரி, அதுல வந்து கல்யாணம் தான் பண்ணிக்கின்னு செட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும் இல்லையா? அந்த சாங்கை எடுத்து வச்சு போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து ஆப்டா இருக்கு, இவருக்குன்னே இது எழுதுன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு வந்து ஆப்போசிட்டா டிவிகே காரங்களும் நிறைய போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு வாட்டி ஹீரோயினுக்காக, நடிகைக்காக பால் டாயில் குடிச்ச கதை வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விமர்சிச்சு இருந்தாரு. ஆனா இன்ன வரைக்குமே வந்து டிஎம்கேவை சேர்ந்தவங்க யாருமே வந்து முதலமைச்சர் விஜய் வந்து விமர்சிக்கல. அதாவது இந்த விஜய் அண்ட் த்ரிஷா அவங்க 2 பேரும் ஒன்னா ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒன்னா துக்க வீட்டுக்கு போறாங்க, ஒன்னா இது பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் அவங்க விமர்சிச்ச மாதிரி தெரியல. ஆனா டிவிக்கு அவங்களே தான் அவங்கள விமர்சிக்கிறாங்க. ஏன்னா பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன், திருவள்ளூர்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்க அந்த அமோனியா வாயு வெளியானதுனால, ஸோ நான் வந்து பிறந்த நாள் வேண்டாம் தவிர்த்தரலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நைட்டோட நைட்டா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ பகல்ல ஒரு வேஷம், நைட்டு ஒரு வேஷம் அவங்க வந்து போடணும்னு அவசியம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்துதான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பதிலடி கொடுத்திருந்தாங்க. அந்த பதிலடியில தான் இது எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க அப்பா வந்து வெளியில எங்கேயும் தேடாதீங்க, கோட்டையில போய் ஒவ்வொரு ஃபைலா எடுத்து பாருங்க, மகளிர் உரிமை தொகை இருக்கட்டும், இல்லைன்னா நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதவன் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பாருங்க. அதுல யாரோட கையெழுத்து இருக்குன்னு பாருங்க. அவங்கதான் வந்து அப்பா வந்து எங்கேயும் போகல, மக்களோட மனசுலதான் ஸ்ட்ராங்கா இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. ஸோ தமிழ் மக்கள் மனசுல பாருங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்குமே போகும்போது நீங்க வந்து ஒப்பாரி தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. முகூர்த்த டைம் வந்து 6:30 7:30 அப்படின்னா ஒப்பாரி டைம் பாத்தீங்கன்னா 7:30 8:30 அந்த மாதிரி இருக்கு. கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, மொய் வச்சுட்டு வாங்க, ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டிவிகே காரங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய எல்லாத்தையுமே அந்த இடத்துல அவங்க பேசுவாங்க தான். கல்யாண வீடாக இருந்தாலும் அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு கட்சி பொதுக்கூட்டம் மாதிரி தான் அப்படின்றது டிவிகே காரங்களுக்கு தெரியல. இப்பதானே 40 நாள் ஆகிருக்கு, இன்னும் நாள் ஆகும் இல்லையா இந்த அரசியல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியும் டிஎம்கே காரங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அரசியல்ல வந்து இவங்க ஒண்ணு பேசினா அவங்களுக்கு வந்து பதிலடி நம்ம வந்து கொடுத்துடணும், விமர்சனம் நம்ம பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா அது வீட்டுக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்ஸ்டாலயோ இல்ல ட்விட்டர்லயோ வந்து போடுவாங்க. அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பேசின சட்டசபை உரையில இன்னைக்கு வந்து பதிவாகி இருக்கும் அந்த நூல்ல, ஆனா விஜய் அவர்கள் சொன்ன இந்த கருத்து ட்விட்டர்ல தான் இருக்கும், சட்டமன்றத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்களே வந்து ட்விட்டர்ல தான் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய மகனும் சரி இன்ஸ்டால வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க, இதனால சட்டமன்றத்துல இருக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் நியூஸ் இருக்கு. ஸோ தேவையான விஷயங்கள்ல மக்களுக்கு என்ன வேணும், நாட்டுல என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன வேணும், அதை பத்தி நீங்க வந்து விவாதிக்கலாம். தொழில்துறையில நம்ம எப்படி முன்னேற்றமா கொண்டு போறது, ஏன்னா இப்ப ஜிடிபி ரேட்டிங் வந்து 2 பாயிண்ட்ஸ்ல 2 டிஜிட்ல இருக்குது. ஸோ இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண என்ன வேணும் அப்படின்றத பத்தி பேசலாம். இந்த மேகதாது அணை பத்தி பேசலாம். நிதி பற்றாக்குறை எதனால வருது, இதை வந்து நம்ம இந்த டிமாண்டை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம், இதை பத்தி வந்து ஒரு உண்மையான விவாதமாக, ஒரு பயனுள்ள விவாதமா அந்த இடத்துல எடுத்து வைக்கலாம். அதை விட்டுட்டு அப்பாவை காணும், பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்றதுதான் சாதாரண ஒரு சாமானிய மக்களோட கருத்தா இருக்கு. இது மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.